பாடுவோமா? ஆமென். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள். சேர்ந்து சொல்லும், அநாதி தேவன், அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. யுவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. சேர்ந்து சொல்லுவோமா? கானக பாதை, காரிருளான வேலைகள்ல என்னுடைய ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தினாரே. இந்த ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே இருளான பாதையை எனக்கு வெளிச்சமாக்கி தந்தீங்கன்னு சொல்லி எல்லாரும் யாரும் சும்மா இருக்க வேண்டாம், கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆமென். கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. சொல்லுமா? கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறவர் இயேசு. நேர்த்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து, கண்ணீரோடு உள்ள வாழ்க்கையை அவர் களிப்பாய் மாற்றினாரே. அந்த சந்தோஷத்தினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? இத்தனை ஆண்டுகள் ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரோடு இருந்த பாதையில் உண்டு. அவர் நம்மை நடத்தினாரே. அந்த ஆண்டவரை பார்த்து வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால்.
நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்துல நன்மை செய்திருக்கிறார்னு சொல்லி? கரங்களை உயர்த்தி நீங்களே சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு நிறைய கேட்டேன், அவர் எனக்கு பதில் தரவே இல்லை, நிறைய காரியத்துக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்ததே ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். எத்தனையோ பேர் நிலையில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல, இன்னைக்கு ஜீவனை கொடுத்து இந்த ஆலயத்துல உட்கார்ந்து அவரை ஸ்தோத்தரிக்க, அந்த பண்டிகையை கொண்டாட அவர் நம்ம கிருபை கொடுத்திருக்கிறார்ல, இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய நன்மை தான். ஆமென். அதனால ஆண்டவருக்கு எனக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் செய்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி என்று நீங்க சந்தோஷத்தோட பாடும்போது கர்த்தருடைய முகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். ஆமென். இங்க இருக்கிற யாருக்காகவும் நீங்க பாட வேணாம். யாருக்காக பாடுறீங்க? ஏசப்பாவுக்காக. ஆமென். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், இந்த ஆலயத்துல கொண்டு வந்து அமர செய்திருக்கிறார் இல்ல, அந்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாட போகிறோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. நீங்க ஒருவேளை பாடல் தாள் வைத்திருந்தீங்களானா அதுல 6வது பாடல். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து, உங்க வாழ்க்கையில இயேசப்பா உங்களுக்கு செய்த நன்மைகள், உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமா ஆண்டவரை பாடி கரங்களை தட்டி பாடி துதிக்கலாமா? சேர்ந்து கரங்களை தட்டி பாடும். அடைக்கலமே ஒரு அடிமை நானே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளுக்கு நான் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே சொல்லி நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
எங்களை போதித்து நடத்துகிற ஆண்டவர். நேரத்தில் கூட நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வழியை அவர் காண்பித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து நீ நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடுவோமாமே. போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை இன்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. சேர்ந்து சொல்லும் அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே. சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைச்சு பார்த்தீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை? ஆமாம், இந்த வருஷத்துல ஒரு வருஷத்துல ஆண்டவர் அழகாய் நம்மை நடத்தி இந்த நாளில் அவர் வைத்திருக்கிறாருல்ல, அவர் எத்தனையோ நன்மைகள், எண்ணிலடங்கா நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமீன். நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் அவர் எண்ணிலடங்கா நன்மைகளை செய்தபடினால அவரை துதிப்பது தான் நமக்கு மேன்மை. ஆமீன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களால சொல்ல முடியுமா நான் ஆண்டவருக்காக ஏற்படுத்தப்பட்டவன் சொல்லி? ஆமீன். நீங்க பாடுற சத்தம் எனக்கு கேட்கவே இல்லை. சத்தமா பாடுவீங்களா? ஆமீன். ஆமீன் கூட எனக்கு கேட்கல. சேர்ந்து நம்ம ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் சொல்லி இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாட போகிறோம். அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்? உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை நடத்துகிறவர் இயேசு. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்முடைய குடும்பத்தையும் நம்மளையும் எந்த தீங்கும் அணுகாதபடி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சொல்லி நம்ம சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி துதிக்கலாம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன். எப்போதுமே துதித்துக் கொண்டிருப்பதா நமக்கு மேன்மைன்னு சொல்லி நம்ம சபையாக இணைந்து வந்திருக்கிறோம். ஆலயத்தில் ஆண்டவரை துதிப்பது ஒரு பெரிய மேன்மை இல்லை. ஆண்டவரை பார்த்து அம்மேன பாண்டு சொல்லி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லமா? என்றும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி சொல்லும். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன்
துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவருடைய சிறகுகளால் நம்மை மூடி நம்மை மறைக்கிற தேவன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை காக்கும் போது எப்படி சிறகுகளுக்குள்ள மறைத்துக் கொள்கிறது, ஒரு ஆபத்துன்னு வரும்போது எப்படி மறைத்துக் கொள்கிறதோ அதே போல நம்முடைய ஆண்டவர் எந்த ஆபத்து நம்மை நெருங்காதபடிக்கு நம்முடைய சிறைகளுக்குள்ளாக நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறாரே. இந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆமென். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேட. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சந்தோஷத்தோட ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லுமா, என்றும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடுற எனக்கு என்றும் விடுதலை. அவர் என்னோடு இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என்றும் நடத்துகிற தேவன் அவர். ஒருவேளை நீங்க ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்போது இயேசுவே என்று அழைக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்தாரல்ல. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டாரே. அந்த அன்புக்காக ஆண்டவரை பார்த்து துதித்துக் கொண்டே இருப்பேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு சொல்லி துதிக்கலாம். ஆமென். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை நடத்துவார். சொல்லுமா, என்னோடு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை நடத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே. சந்தோஷத்தோட சொல்லுமா, ஆமென். ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா 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 ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் உம்மை துதிப்பேன்
எத்தனை பேர் சந்தோஷத்தோடு பாடினீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு பாடினீங்க? உங்க முகத்துல ஒரு சரி பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷமா பாடுங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு டைம் இந்த பக்கமா சந்தோஷமா பாடுங்க. என்ன எதனால சந்தோஷமா பாடணும்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், நான் அவரை பாடுவேன்னு சொல்லி. ஆமென். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், அவரை துதிக்கும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டில வேற எங்கேயுமே இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயான்னு சொல்லி எல்லாரும் கரங்களை நம்ம உயர்த்தி பாட போகிறோம். எல்லாம் சிரித்த முகத்தோடு பாட போகிறோம். எப்படி? முன்ன பார்த்து சிரிக்க வேண்டாம், பக்கத்துல பார்த்து சிரிச்சுக்கோங்க. யாரையாவது பார்த்து என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்ம நேசிக்கிறபடினால, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால அல்லேலூயா. ஆனந்தமே. ஆனந்தம்னா என்னது? கேட்கலையே, கொஞ்சம் சத்தமா. சந்தோஷம். அப்படின்னா சந்தோஷம்னா எங்க தெரியும்? முகத்துல தெரியும் தானே. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னா நான் சிரிச்சா எனக்கு சந்தோஷங்கிறது தெரிஞ்சிடும். யாராவது துக்கமா இருந்தாங்கன்னா முகத்தை எப்படி வச்சிருப்பாங்க? சொல்லுங்களேன் கொஞ்சம். முகத்தை உம்முன்னு வச்சிருப்பாங்க, அப்படிதானே? நம்ம உம்முன்னு இருந்தா துக்கமா இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமா இருந்தா நம்முடைய வாய் என்ன பண்ணும்? சிரிக்கிறத பக்கத்துல உள்ளவங்க பார்ப்பாங்க. இப்ப நீங்க வந்து வேற யாருக்காகவும் இல்லை, ஏசப்பாவுக்காக அல்லேலூயா ஆனந்தமேன்னு சொல்லும் போது உங்க முகத்துல என்ன இருக்கணும்? சிரிப்பு இருக்கணும். கண்களை வேணா மூடிக்கோங்க, ஆனா உங்க முகத்துல சிரிப்பு இருக்கணும். சரியா? சேர்ந்து பாட போகிறோம். சரிங்க? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷத்தோடு. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எது வரைக்கும் துதிக்கணும் ஆண்டவரை? எது வரைக்கும் துதிச்சு கொண்டு இருப்பீங்க? நம்முடைய ஜீவன் உள்ள வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கணும். தாவீது அழகா சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜீவன் இருக்கும் மட்டும், நான் உயிரோடு இருக்கும் அளவு நான் என்ன பண்ணுவேன்? நான் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஜீவன் இருக்கிற மட்டும் ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி? ஆமென். ஜீவன் இருக்கிற மட்டும் ஆண்டவரை துதித்து பாடுகிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமா இருக்குது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்மை மறக்காத தேவனா இருக்கிறார். அதனால நம்மை துதிப்பது, ஜீவன் உள்ள வரைக்கும் நான் ஆண்டவரை துதித்து பாடுவேன்னு சொல்லி அவர் மேல நீங்க முழு அன்பு வச்சுட்டீங்கன்னா அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை உங்களால என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னொரு பாடல் நன்றி செலுத்தி ஒரு பாடல் பாட போகிறோம். ஏன்னா நம்மை மறக்காத தேவனவர். ஆமென். நம்மை மறந்து ஒருவேளை மனுஷங்க, உங்களுடைய மனுஷங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணிருக்கலாம்? மாறி இருக்கலாம். இல்ல ஒரு சில நேரத்துல மனுஷங்க மேல இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஏதோ ஒரு காரியத்தை அவங்க மேல ஒரு சார்ந்து இருந்திருப்போம். ஆனா அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுடைய பிஸியில நம்மளை மறந்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? மனுஷங்க வந்து நம்மளை நிறைய நேரத்துல மறந்து போகிற ஒரு சுபாவம் உடையவர்கள். ஏன் நம்ம கூட பிறந்தவங்க, நம்முடைய அம்மா அப்பா கூட நம்மளை ஒரு வேலைகளை என்ன பண்ணிடுவாங்க? மறந்து போயிடுவாங்க. ஆனா யார் நம்மை மறக்காத தேவன்? ஆண்டவராகிய இயேசு நம்மை மறக்காதவர்கள். நீங்க நினைக்கலாம், எப்படி நான் நிறைய நேரத்துல நான் வந்து மனுஷங்களால என்ன பண்ணியிருக்கேன்? மறந்து போகப்பட்டிருக்கேன். அவங்க என்ன மறந்துருக்கிறாங்க, என் சூழ்நிலையெல்லாம் மறந்துருக்கிறாங்க. ஆனா இயேசு ஒருபோதும் நம்மை மறக்காதவர். ஆமென். இந்த வருடம் முழுவதும் நம்மை மறக்காம நம்மை நடத்தினார்ல, அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்தணும்ல. நம்ம சேர்ந்து நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றியோடு கூட ஆண்டவருக்கு நம்ம சொல்லி பாட போகிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றி இயேசுவேன்னு சொல்லி நம்முடைய வாக்குத்தத்தம் தந்த இயேசு அவர் மறக்காதவர். ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? கரங்களை தட்டி பாடும். ஒரு நாளும் என்னை மறக்காத தெய்வம், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சொல்லுமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு
உம்மை துதிக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. சொல்லுமா, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் நம்மை வலுவாமல் காத்த தேவன் அவர். எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் நம்மை காத்திருக்கிறாரே. வலுவாமல் நம்மை காத்து வந்திருக்கிற அந்த ஆண்டவரை பார்த்து நன்றியோடு ஆமென். வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. சொல்லுமா, வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. உம் வல்லக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டீ. உம் வல்லக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டீ. கரங்களை தட்டி நன்றி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. இந்த எதிர்காலத்தை அவர் கரங்கள்ல வைத்திருக்கிறார். இந்த காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. நம்ம எதை குறித்து கவலைப்படாம, ஆண்டவரே என் காலங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க, நான் உமக்கு நன்றி செலுத்துவேன்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தோடு, எந்த பயமும் நமக்கு வேண்டாம். இயேசு நமக்கு நன்மை செய்கிறவர். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அந்தந்த காரியத்தை செய்கிற தேவன். என் காலங்கள் உங்க கரத்தில் இருக்கு, எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துவோமா. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. சொல்லுங்க, எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. சபா பார்த்து, நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. கரங்களை தட்டி சொல்லுமா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். உன்னை மறவாத தேவன். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டார்னு சொல்லி. ஆமென். அவர் இதுவரைக்கும் நம்மளை மறந்து போகவே இல்லை. ஆமென். ஒரு நிமிஷம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொண்டு தேவன். ஒரு நிமிஷம் அவர் நம்மை மறந்தா நம்மளால இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்க முடியாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னுடைய பலத்தினால எனக்கு நிறைய பொருள் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, எனக்கு நிறைய பெரிய அந்தஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது. நம்முடைய ஜீவனை ஒரு நாள் கூட கூட்டி பிடிக்க முடியாது. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். அவர் நம்ம மேல வச்ச தயவுனாலதான் என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் மேல பாராட்டின கிருபையினாலதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கும் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க பொருள்னால நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நிறைய அந்தஸ்து சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் நிறைய ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அதனால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது யாரோட கிருபை? ஆண்டோடைய கிருபையினால். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த அவர் பாராட்டின தயவு தான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். பாடல் தாள் வைத்திருக்கிறீங்களா? பாடல் தாள் வைத்திருந்தீங்களான்னா அதுல 8வது பாடல், என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதிமல்ல. தாவீது அழகா சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை நினைப்பதற்கும் என்னை எண்ணி பார்ப்பதற்கும் நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அவர் உலகத்தையே படைத்தவர், சர்வலோகத்தையும் ஆண்ட தகப்பன். அவர் நம்மளை பார்க்கணும்னு அவருக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? நம்மளை நேசிக்கணும்ட்டு இல்லை, அப்படிதானே? ஆனாலும் நம்மளை நேசிக்கிறபடினால என் பிள்ளை, என் மகன், மகள் என்று சொல்லி நம்மை நேசித்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். 24 மணி நேரம் நம்மளை பார்க்கிற ஒரே ஒரு கடவுள் யாரு? இயேசு மாத்திரம்தான். நம்முடைய பெற்றோரால பார்க்க முடியாது, நம்முடைய பிள்ளைகளால யாராலையும் நம்மளை அந்த அளவுக்கு கவனிக்க முடியாது. இயேசு நம்மை கவனிக்கிறவர். ஆமென். இந்த பாடலை சேர்ந்து படம். என் வாழ்க்கையில நீங்க பாராட்டின கிருபை பெரியதப்பா, என் வாழ்க்கையில் நீர் காட்டிய தயவு பெரியதுன்னு சொல்லி நம்ம சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரை என் வாழ்க்கையில நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி தான் நீங்க பாட போறீங்க. உங்க சத்தம் தான் என்ன பண்ண போது? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அந்த மகத்தான காரியங்களை ஆண்டவர் நமக்கு விளங்க பண்ணினாரு. அந்த கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க பாராட்டின கிருபைகள் பெரியது, நீ காட்டிய தயவு பெரியது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றியோடு வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொல்றீங்களா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவர்
ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. சேர்ந்து சொல்லும் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்கள் எழும்பி நின்று கொள்ளுமா. நம்ம கொஞ்ச நேரம் அப்படி கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிக்க போற ஒரு ஆச்சரியமான தேவன் அவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்ம வாழ்க்கையிலும் கூட அவர் ஆச்சரியமான மகத்தான காரியங்களை செய்திருக்கிறாரு. அந்த கிருபைகளுக்காக அப்படி கண்களை மூடி, ஏசப்பா உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு முடிவை கொடுத்திருப்பாரு. அந்த அன்புக்காக ஆண்டவர் பார்த்து நன்றி நன்றி என்று சொல்லி அப்படி கொஞ்ச நேரம் அப்படி ஆண்டவரை நம்ம சொல்லி துதிக்கலாமா. என் வாழ்க்கையில நீங்க தந்த கிருபைக்காக, நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி என்று முன்னிருந்து சத்தம் வர்றதுனால அல்ல, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா செய்த நன்மை நினைத்து பார்த்து ஆண்டவர் இந்த நாள்ல இந்த ஆலயத்துல ஒரு மனமாய் கூடி வந்து நன்றி செலுத்துவதற்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறாரே. அந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆமெனப்பா நீர் ஆச்சரியமான தேவன். என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தவர் உங்க வாயிலை திறந்து சொல்லலாமா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை சொல்லி துதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய கிருபையின் தயவும் உங்களை நிரப்பும். அவருடைய பிரசன்னம் உங்க குடும்பத்தை நிரப்பும். நீங்க எதெல்லாம் சொல்லி நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களோ இன்னும் அதிகமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். 10 பேர் ஆண்டவர்கிட்ட சுகத்தை பெறுவதற்காக வந்தாங்க. 10 பேருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணார்? சுகத்தை கொடுத்தார். ஆனா ஒரே ஒரு மனிதன் தான் என்ன பண்ணா? திரும்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவராகி இயேசு நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கும் நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம துதி ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு அப்பா என் வாழ்க்கையில நீங்க செய்த கிருபைகளுக்காக நான் தயவுக்காக உமக்கு நன்றி நன்றி என்று ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல.
ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லும் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. உங்க சத்தத்தை உயர்த்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீ. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆண்டவரை பார்த்து, ஆச்சரியமானவரே. நல்ல கரங்களை உயர்த்தி, அப்பா நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமான தேவன். இந்த சபையில எங்களை இணைத்து நன்றி செலுத்த வைத்த தேவனே, உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆமென் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, ஆமென் இயேசுவே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே,
வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆண்டவரை பார்த்து ஆமென். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. இன்னொரு விஷயம், ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. கடைசியா கரங்களை உயர்த்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ரெண்டு கரங்களையும் அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கடைசியா, இயேசுவே நீர் ஆச்சரியமானவர், நீர் ஆச்சரியமான தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீங்க உங்க வாய்களை திறந்து உங்க வாழ்க்கையில் அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறாரே. நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்தி ரெண்டு கரங்களை முடிஞ்சா வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு பலியாக செலுத்தி, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீ. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். இயேசுப்பா, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு அப்பா சரியாக எங்களை மகிழ செய்து இந்த நாளில் உமக்கு நன்றியோடு நிற்க எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியமான நேரத்துக்காக உமக்கு நன்றி. துதி செலுத்துவதற்காக எங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் ஒரே சபையாய் ஒரே திருச்சபையாய் இணைந்த ஆண்டவரே உடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. நானே சபை எங்களுடைய இருதயம் தான் இங்கே தங்குற ஆலயம். இந்த இடத்துல ஒவ்வொரு திருச்சபை எங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் அழைத்து வந்து நன்றி செலுத்த வைத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.